டெல்லி சென்றடைந்தார் விஜய். இந்த முறை முதலமைச்சராக படை பரிவாரங்களோடு சகல மரியாதையோடு தேசிய மூவர்ண கொடி பொருந்திய காரோடு டெல்லிக்கு, தேசிய தலைநகரத்துக்கு தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக முதன்முறையாக வருகை தந்திருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய். இதற்கு முன்பான அவருடைய பயணம், டெல்லி பயணம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் நினைவுக்கு இருக்கும். சிபிஐ விசாரணைக்கு சென்றார். இந்த முறை தமிழ்நாட்டு அரசாங்கத்துடைய முதலமைச்சராக இந்திய நடுவண் அரசுடைய பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேச, அதே போல மத்திய அமைச்சர்களை சந்தித்து பேச, இந்த ஒரு மரபு முறை பயணமாக தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக தேசிய தலைநகரத்தை சென்றடைந்திருக்கிறார் முதலமைச்சர் விஜய். இன்றைய அவருடைய நிகழ்ச்சி நிரல் பற்றிய முக்கிய விவரங்களோடு நம்மோடு இணைகிறார் ரமேஷ். ஓட்டியோ. பெரும் எதிர்பார்ப்புக்கிடையே தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் டெல்லி வந்தடைந்திருக்கிறார். அண்மை காலங்களில் அவர் டெல்லிக்கு வருவது இது 3வது முறை என்றாலும் முதலமைச்சராக அவர் டெல்லி வருவது இது முதன்முறை. கடைசியாக கடந்த மார்ச் 15ஆம் தேதி சிபிஐ விசாரணைக்கு ஆஜராவதற்காக அவர் டெல்லி வந்திருப்பது நினைவு கூறத்தக்கது. இங்கிருந்து நேராக அவர் தமிழக இல்லத்திற்கு சென்று சிறிது நேரம் ஓய்வெடுக்கிறார். அங்கு தமிழக இல்லத்திலே அவருக்கு காவல்துறையின் சார்பில் அணிவகுப்பு மரியாதை வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அணிவகுப்பு மரியாதை ஏற்றுக்கொண்ட பின்னர் சிறிது நேரம் அவர் அங்கு ஓய்வெடுப்பதாக தகவல். அதன் பிறகு காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தி அவர்கள் இல்லத்திற்கு நேரில் சென்று அவர் சந்திக்க இருப்பதாக ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. அந்த சந்திப்புகளை முடித்துக் கொண்டு இன்று மாலை 4:30 மணிக்கு பிரதமர் மோடியை சந்தித்து மேகதாது மெட்ரோ திட்டத்திற்கு நிதி, நீட் விலக்கு விவகாரம், PMC திட்டம் உள்ளிட்ட தமிழக நலன் சார்ந்த பல்வேறு கோரிக்கைகளை அவர் முன்வைக்க இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து உள்துறை அமைச்சரையும் அந்த சந்திப்பை முடித்துக் கொண்டு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை கர்த்தவிய பவனிலும் அவர் சென்று சந்திக்க இருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. நாளைய தினம் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் தமிழக அரசு நிதி உதவியோடு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய திருவள்ளுவர் சிலையை திறந்து வைத்த பின்னர் தம்முடைய டெல்லி பயணத்தை முடித்துக் கொண்டு அவர் நாளை தமிழகம் திரும்ப இருப்பதாக தமிழக அரசு வட்டாரங்கள் தெரிவித்திருக்கு. ஒரு பேக் ஸ்கெடியூல் அப்படிங்கிறது தான் பார்க்கின்றோம் நிகழ்ச்சிகள். ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் திருவள்ளுவர் சிலையை அவர் திறந்து வைப்பது தான் அவர் கலந்து கொள்ளக்கூடிய முதல் நிகழ்ச்சி முதலமைச்சராக என்பதையும் பார்க்கணும் இல்லையா? நிச்சயமாக. ஏன்னா அவர் முதலமைச்சராக டெல்லி வருவது இதுதான் முதன்முறை. எனவே அந்த அடிப்படையில் டெல்லியில் அவர் ஒரு முதலமைச்சராக ஒரு நிகழ்வுகளில் கலந்து கொள்வது இதுதான் முதன்முறை என்பது குறிப்பிடத்தக்கது. தலைமைச் செயலகத்தில் நிறைய திட்டங்களை திறந்து வைப்பது, இந்த மாதிரி செயல்கள்லாம் செஞ்சிருக்கிறாரு. பட் ஆனால் ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு கலந்து கொள்வதில் இதுதான் நம்ம பார்க்கிறோம். அதுவும் தேசிய தலைநகரத்தில் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் கலந்து கொள்வாராயின் அது முக்கியத்துவம் பெறுகிறது. இன்று அவர் பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்ட முக்கியஸ்தர்களை சந்திக்கிறார். என்னென்ன முக்கியமாக வலியுறுத்துவாங்க? ஒரு மெமரண்டம் இயல்பாகவே கொடுப்பாங்க முதலமைச்சர்கள் பிரதமரை சந்திக்கும் போது. இந்த மாநிலம் சார்ந்த, நலன் சார்ந்த நிறைய கோரிக்கைகள் அடங்கிய மெமரண்டம் கொடுப்பாங்க. அதுலேயும் அவங்க ஒரு ப்ரையாரிட்டியை வச்சுருப்பாங்க, இதை விரைந்து செயல்படுத்துங்க அப்படின்னு வலியுறுத்தி சொல்வது வழக்கம். ஸோ இப்போ காவிரி விவகாரம் மேலோங்கி இருக்கிறத நம்ம பார்க்கின்றோம். அதுவும் ஒரு ப்ரெஸிங் இஷ்யூவாக உருவாகி இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ரையாரிட்டிஸ் அரசுக்கு இருக்குது. நிதி பகிர்மானம் தொடர்பாக நிறைய கோரிக்கைகள் இயல்பாகவே தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களுக்கு உண்டு. ஸோ எதெல்லாம் பிரதமர் நரேந்திர மோடி கிட்ட பிரதானமாக ஆஸ் ப்ரையாரிட்டிஸ் வலியுறுத்த போறாருன்னு செய்தி அறிந்த வட்டாரங்கள் நமக்கு சொல்றாங்க. பொறுத்தவரை தமிழகத்திற்கு தீர்க்கப்படாமல் நீண்ட காலமாக நிலுவையில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் இருக்கிறது. குறிப்பாக இந்த மேகதாது தற்போது அண்மை காலங்களில் பெரிய பிரச்சனையாக உருவெடுத்திருக்கிறது. கர்நாடகா, நாங்கள் மேகதாதுவில் அணை கட்டியே தீர்வோம், பூமி பூஜை எல்லாம் போட போகிறோம், தமிழ்நாடு என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளட்டும் என்று ஒற்றை காலில் பிடியாக நிற்கிறார்கள். நேற்று அது தொடர்பாக கூட தமிழக முதலமைச்சர் பிரதமருக்கு ஒரு கடிதம் ஒன்று எழுதியிருந்தார். எனவே மேகதாது அணை கட்டுவதற்கு சம்பந்தப்பட்ட மாநிலங்களுடைய, அதாவது கீழ் மட்ட மாநிலங்களுடைய ஒப்புதல் இல்லாமல் அனுமதி வழங்கக்கூடாது என்கிற அந்த கோரிக்கையை பிரதமரிடம் பிரதானமாக முன்வைப்பார். இது தவிர கட்டுத்தீவு விவகாரம், கட்டுத்தீவை மீண்டும் மீட்கப்பட வேண்டும், அங்கு தமிழக மீனவர்களுடைய பாரம்பரிய மீன்பிடி உரிமைகள் நிலைநாட்டப்பட வேண்டும் என்பது தமிழகத்தினுடைய தொடர்ச்சியான ஒரு கோரிக்கையாக இருக்கிறது. அந்த விஷயங்களை முன்வைப்பார். இது தவிர முல்லை பெரியாற்றில் அந்த அணையினுடைய நீர் மட்டத்தை 152 அடியாக உயர்த்த வேண்டும் என்பது தமிழகத்தினுடைய நீண்டகால ஒரு கோரிக்கை. தொடர்ச்சியாக அது தொடர்பான எந்த முதலமைச்சராக இருந்தாலும் பிரதமரை சந்திக்கும் போது அந்த கோரிக்கையை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள். இது தவிர நீட் விலக்கு என்பது தமிழகத்தினுடைய நீண்ட ஒரு கோரிக்கையாக இருக்கிறது. அது தொடர்பாக தமிழக சட்டமன்றத்தில் இயற்றி குடியரசுத் தலைவருக்கு அனுப்பப்பட்ட அந்த மசோதா கூட தொடர்ந்து இன்னும் நிலுவையிலேயே இருக்கிறது. எனவே தமிழகத்திற்கு நீட் விலக்கு, நிதி, மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான அந்த
நிதியை கூடுதலாக ஒதுக்க கோருவது, இப்படி பல ஜீவாதார வாழ்வாதார கோரிக்கைகள் பல இருக்கின்றன. அந்த கோரிக்கைகளை எல்லாம் இன்றைய சந்திப்பின் போதும் அவர்கள் வலியுறுத்துவார்கள். அதே போல இந்த சமக்கர சிக்ஷத் அபியான் திட்டத்திற்கான நிதியை விடுவிப்பது, பிஎம்சி திட்டத்தில் தமிழகத்தில் அதாவது 3வது மொழியாக தமிழகம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த நிபந்தனையை மட்டும் நீக்கிவிட்டு அந்த திட்டத்திற்கான நிதியை தமிழகத்திற்கு விடுவிப்பது, அந்த கோரிக்கைகளையும் அவர்கள் வலியுறுத்துவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இப்படி பல முக்கியமான கோரிக்கைகளை அவர்கள் வலியுறுத்தி வருகிறார்கள். மொழி விவகாரத்தை பொறுத்தவரை தமிழ்நாடு இருமொழி கொள்கையை தான் கடைபிடிக்கும் என்று தாவேக் அரசும் தன்னுடைய நிலைப்பாட்டை தெரிவித்து விட்டது. அந்த அடிப்படையில் தமிழகத்திற்கு இந்த மும்மொழி கொள்கை என்று ஏற்றுக்கொள்ள முடியாதது, இருமொழி கொள்கையே தொடரும். எனவே இந்த 3வது மொழியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தமிழகத்தை நீங்கள் கட்டாயப்படுத்த வேண்டாம் என்ற அந்த கோரிக்கையும் அவர் வலியுறுத்துவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. நீங்க சொன்ன பல விஷயங்கள், கருணாநிதி மன்மோகன் சிங் சந்திப்பு, ஜெயலலிதா மன்மோகன் சிங் சந்திப்பு, ஜெயலலிதா நரேந்திர மோடி சந்திப்பு, ஸ்டாலின் நரேந்திர மோடி சந்திப்பு அப்படின்னு தொடர்ந்து கோரிக்கையாக, நெடுநாள் கோரிக்கைகளாக, அன்றும் இன்றும் பிரச்சனைகளாக தொடரக்கூடிய விவகாரங்கள், புதுசாக எழுந்திருக்கக்கூடிய சூழல் அப்படின்னு ஒரு நீண்ட மெமரண்டம் புதிய முதலமைச்சர் வரும்பொழுது பிரதமரிடம் வழங்கப்படும். அஃப்கோர்ஸ் இயல்பான பிளசன்ட்ரிஸ் இருக்கும், வாழ்த்துக்கள், பரஸ்பர நலம் விசாரிப்பு, இதெல்லாம் தாண்டி இந்த கோரிக்கை மனுக்கள் கொடுக்கப்படும். அதை தாண்டி துறை சார்ந்த அமைச்சர்களையும் சந்திக்க திட்டம் இருப்பதாக தகவல். உள்துறை அமைச்சர் அமித்ஷாவையும் சந்திக்க நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கிறதா, நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனையும் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு என்றெல்லாம் செய்தி, அதுவும் உறுதியாக இருக்கிறதா? அது பற்றிய விவரங்கள் ரமேஷ். நிச்சயமாக தமிழக அரசு அதிகாரிகள் அதனை உறுதி செய்திருக்கிறார்கள். பிரதமரை சந்தித்த பிறகுதான் உள்துறை அமைச்சரையும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனையும் அவர் சந்திக்க இருப்பதாக தமிழக அரசு அதிகாரிகள் உறுதி செய்திருக்கிறார்கள். நிதியமைச்சரை சந்திக்கும் போது தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய நிலுவையில் இருக்கக்கூடிய நிதி நிறைய இருக்கிறது. அது வேண்டுமென்றே செய்யக்கூடிய தாமதம் அல்ல. பொதுவாகவே ஒரு தவணை முறைகள் எல்லாம் நிதி மத்திய அரசு விடுவிப்பார்கள். எனவே தற்போது தமிழகத்திற்கு நிறைய தேவைகள் இருக்கிறது. அது 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டங்களாக இருந்தாலும் சரி, நிதிக்குழுவின் அடிப்படையில் மாநிலங்களுக்கு வழங்க வேண்டிய நிதி பகிர்வாக இருந்தாலும் சரி, இப்படி பல விஷயங்கள் இருக்கிறது. அந்த நிதியை எல்லாம் காலம் தாழ்த்தாமல் உடனடியாக விடுவிக்கப்பட்டால் தமிழகத்தில் வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்த முடியும் என்று மாநில அரசினுடைய ஒரு எண்ணமாக இருக்கிறது. அந்த நிதியை எல்லாம் வெகு விரைவாக விடுவிக்க வேண்டும் என்கிற அந்த கோரிக்கையை நிதி அமைச்சரிடம் அவர்கள் முன்வைப்பார்கள். பல புதிய திட்டங்களுக்கான நிதியை கூட அவர்களிடம் கேட்டு பெறுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் தமிழகத்தை பொறுத்தவரை தற்போது மதுரை மற்றும் கோவை மெட்ரோ திட்டங்களையும் செயல்படுத்த வேண்டும் என்று தீவிரமாக இருக்கிறார்கள். அது தொடர்பான கோரிக்கைகளை கூட முன்வைப்பார்கள் என்று ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.